Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது வருமுன் காப்போம். ஒவ்வொரு உறுப்புகளையும் திடமாக இயங்க செய்யக்கூடிய யோக பயிற்சிகளை நமக்கு பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்கும். அந்த வகையில் இன்றைக்கு பாதம், குதிங்கால், இதில் நமக்கு நிறைய நபர்களுக்கு குதிங்கால் வலி, பாத எரிச்சல், பாத வலி, பாத வீக்கம், பாதத்தில் நீர் கட்டுதல், இதெல்லாம் நம்ம உடம்பில் கழிவுகள் வெளியேறாத நிலையில் இருக்கும் பொழுதும் பித்தத்தினுடைய தன்மையில் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளால் ஏற்படுது. இதற்கும் உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதிக உப்பு, அதிக புளிப்பு, அதிக காரம் குறைச்சிக்கிடணும். அதே மாதிரி ஸ்லீப்பிங், தூக்கம், நல்ல ஒரு தூக்கம் இருக்கணும். இருந்துருச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இப்போ நமக்கு நன்றாக இருந்தால் கூட இன்னும் பல வருடங்கள் ஆனாலும் நமக்கு பாத எரிச்சல், பாத வலி வரக்கூடாது. பித்தத்தினுடைய தன்மை சமமாக இருக்கணும். அப்போ அது குதிங்கால் வலி வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. காலை மாலை 10 நிமிடம் தான். இந்த 10 நிமிடம் பள்ளி பருவத்திலேயே, மாணவர் பருவத்திலேயே இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வளர்ந்து வரும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை வராது. நிறைய நபர்கள் பார்க்குறோம், பெரிய நல்ல ஒரு போஸ்ட்டில் அற்புதமான ஒரு படித்து உயர் பதவி படித்து நல்ல பதவியில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு பாதவலி, பாத எரிச்சல் அது இருக்கும் பொழுது அவங்களுடைய வேலைகளை சரியாக செய்ய முடிவதில்லை. அதற்காக ஒரு மாத்திரை சாப்பிட்றாங்க, அதற்கு ஒரு பக்க விளைவு, பக்க மாத்திரை. இது சாப்பிட 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 உடம்பில் கழிவுகள் ஏறிக்கொண்டே செல்கின்றது. அப்போ இயற்கையாக பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய அந்த வாத பித்த சிலேத்துமத்தை சரிப்படுத்தக்கூடியது தான் யோக பயிற்சிகள், முத்திரை பயிற்சிகள். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டிங்கன்னா நிச்சயமாக குதிங்கால் வலி, பாத எரிச்சல் வராமல் வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சசங்காசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ வஜ்ராசனம் போட்டு தான் சசங்காசனம் பண்ண போகிறாங்க. முதல்ல வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ சசங்காசனம் பண்ண போகிறாங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு கிளக்குனீங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அடுத்த ஆசனம் நின்ற நிலையில் செய்யக்கூடிய தடாசன நிலைகள் பார்க்க போகிறோம். அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ தடாசன நிலைகள் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி நின்றுக்கிடணும். கை சைடில் வச்சுருக்காங்க. கண்ணை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ வலது கால், இடது கால் 2 சைடுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. இப்போ மெதுவாக கை 2 மேலே கும்பிட்டுக்கோங்க. மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நிதானமாக பேலன்ஸ் பார்த்துட்டு இந்த ஆசனத்தை பண்ணணும். மீண்டும் ஒரு முறை கை மேலே கும்பிட்டுக்கோங்க. மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ கையை நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. தலைக்கு மேலே மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ கை மேலே கும்பிட்டுக்கோங்க. மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10.
ரிலாக்ஸ். இப்போ அப்படி பொறுமையாக அமர்ந்துக்கோங்க. அமர்ந்த நிலையில் முதிரைகள் பார்க்க போகிறோம். முதல் முத்திரை பிராண முத்திரை பார்க்க போகிறோம். மோதிர விரல், சுண்டு விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. தென் நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வர்ணமுத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வர்ணமுத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தை இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனத்தை மட்டுமே இந்த முத்திரை பண்ணிக்கலாம். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. தென் நார்மல் ப்ரீத்திங். மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வர்ணமுத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி கை சின் முத்திரை வச்சுக்கோங்க. 2 நாஸ்ட்ரிலையும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள்.
நேயர்களே, இன்றைக்கு கொடுத்த பயிற்சி எல்லோருமே மாணவர்கள் மாணவிகள் எல்லோருமே பள்ளி பருவத்திலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும்போது பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் குதிங்கால் வலி, பாத வீக்கம், பாத எரிச்சல், பித்தத்தினுடைய தன்மையில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் இது எல்லாமே சரி செய்யப்படும். சிறப்பாக வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.